மிஸ்டர், நீங்களா உங்க ஹஸ்பண்டா? ஆமாம் டாக்டர். உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்போதானே பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்குள்ள இவ்வளோ வேலை வாங்கியிருக்கீங்க. அவங்க எவ்வளோ டயர்டா வீக்கா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க ஒய்ஃபு கூட உங்களால ஒழுங்கா பாத்துக்க முடியல அப்படின்னா நாளைக்கு பிறகு போற குழந்தை எப்படி பாத்துக்க போறீங்க? அப்படிலாம் இல்லை டாக்டர். என்ன அப்படிலாம் இல்ல? குழந்தை பத்துக்கிற ஆசை இருந்தா மட்டும் பத்தாது, நல்லா பாத்துக்கவும் தெரியணும். இந்த மாதிரி கேர்லெஸ்ஸான வீட்டுல பிறந்து வளர்ந்து அந்த குழந்தையும் கஷ்டப்படுறதுக்கா? இன்னும் 10 நிமிஷம் அவங்கள லேட்டா பாத்துருந்தீங்கன்னா கூட உங்க குழந்தை உங்களுக்கு கிடைச்சிருக்காது. சாரி டாக்டர், இனிமேல் இவளையும் குழந்தையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். சொல்லாதீங்க, பண்ணுங்க. இப்போ ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க சார். ரிப்போர்ட்ஸ்லாம் கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். டேக் கேர். நான் தான் காலையிலே சொல்லிட்டு போனேன் ஆனந்தி, எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பண்ணேன்? அடிக்கிற வெயிலில் ரோட்லேயே நடந்து போக முடியல. நீ மொட்டை மாடி போய் துணிக்காய போட போயிருக்க, அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ. இல்லைங்க, அது தெரியும் ஆனந்தி, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னான்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனந்தி எங்கப்பா? அருண், டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்கடா. நீ பயப்படாத, தைரியமா இரு, எதுவும் ஆகாதுடா. நான் தான் எந்த வேலையும் பண்ணக்கூடாது காலையில் தானப்பா சொல்லிட்டு போனேன். இவன் ஏன்ப்பா தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்கா? இப்போ குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? நான் சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டாளா? கன்ஃபார்ம் ஆகி ஒரு நாள் தான் பாவுது, அதுக்குள்ளே எங்கே கொண்டு வந்து நிறுத்திக்கா பார்த்தீங்களா? இவளை வீட்டில் ஒழுங்காக வளர்த்துருந்தா தானே தெரிய போகுது. ஆனந்தி, எதுவும் தப்பா பேசாதடா. நீ போனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? ஆனந்தி, உன்னதான் அருண் கிச்சன் பக்கமே வர வேணாம்னு சொன்னான்ல, அப்புறம் எதுக்குமா இங்கே வந்த? மங்கம்மா ஏதாவது சொன்னாலா? புதுசாக தான் இருக்கு, எல்லாம் உன்னாலடி. உன்னை எப்போ அவன் கட்டினானோ அப்போதுலேருந்து அவள் பண்ணுறது எல்லாம் புதுசாக தாண்டி இருக்கு. பிரியா ஏதாவது சொன்னாலா? நீங்க டிஃபன் பண்ணாத இன்னைக்குன்னு பார்த்து எங்க அண்ணன் புதுசா ஜாடமாடியா பேசிட்டு போறானா? யாரு சொல்லி பேசுறான்னு எங்களுக்கு தெரியாதா? இப்போ என்ன உங்களுக்கு? வழக்கம் போல எல்லா வேலையும் நானே பண்ணணும் அதானே? நான் பண்றத. ஐயோ, அதெல்லாம் வேண்டாமா. அது இது சொல்லி என் பையனை என் பக்கமே திருப்பி விட்டுருவேன். நான் வேலைக்காரக்கே கால் பண்ணி வர சொல்றேன். நீ யாருக்கும் கால் பண்ணாத, இந்த வேலைங்களெல்லாம் நானே பண்ணிக்கிறேன். உங்க அண்ணன்கிட்டயும் சொல்ல மாட்டேன். டேய் அருண், ஆனந்தி தான் புருஷனுக்கு எந்த கெட்ட பேரும் வாங்கி கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான்டா அப்படி பண்ணா. ஆனந்தியை தயவு செஞ்சு எதுவும் திட்டாதடா. ஆனந்தியோட அட்டெண்டர் வாங்க. உள்ள டாக்டர் கூப்பிடுறாங்க, நீ போய் என்னன்னு பாரு. உள்ள போய் ஆனந்தி கிட்ட எதுவும் கோவப்படாதடா. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுடா. குழந்தைக்கு எதுவுமே ஆயிருக்காது. சரிப்பா, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். இல்லை அருண், எனக்கு மனசு என்னமோ சரியில்லைடா. நான் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறேன். நீ உள்ளே போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு ஆனந்தியை கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறா. குழந்தைக்கு எதுவும் ஆகாது அருண், நீ தைரியமாக இருடா. சரிப்பா. ஏங்க, அத்தைக்கிட்டலாம் போய் எதுவும் கேட்காதீங்க. நான் யாருக்காகங்க வேலை செய்கிறேன்? நம்ம வீட்டுக்காக தானேங்க. இப்போ நீங்கள் போய் கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க? பொண்டாட்டி வந்ததும் அவன் மாறிட்டான், பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு வீட்டில் சண்டை போடுறான்னுவாங்க. நான் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது எல்லாமே நடக்கும். வேண்டாங்க, இதுக்கப்புறம் நான் கேர்ஃபுல்லாக இருக்கேங்க. சரி வா போகலாம். ஏண்டி, நீங்களாம் மனுஷங்களா? அப்படி என்ன இந்த பொண்ணு தப்பு பண்ணுச்சு? ஏன் அவளை போட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே பிச்சு தின்றீங்க?
அப்படி என்னதாண்டி வேணும் உங்களுக்கு அவகிட்ட இருந்து? பாவம் ஆனந்தி, இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஒரு அடிமை மாதிரி பொறுமையாக இருந்தா. ஆனால் அவள் அடிமையாக இருக்கான்னு சொல்லி அவள் தலைமையிலேயே எந்திரிச்சு நின்று ஆடிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஆனந்திக்கு அவளுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அருண் கிட்ட சொல்லி நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன்டி. அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. மா அண்ணன் வரான். மெதுவாவா, பார்த்து பொறுமையா. அருண், டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? ஒன்றும் இல்லைப்பா, கேர்ஃபுல்லாக மட்டும் பார்த்துக்க சொன்னாங்க. அதே தான்ப்பா நானும் சொல்கிறேன். நீ இனிமேலாவது கண்டவங்க பேச்சை கேட்காம உன் பொண்டாட்டியை ஜாகிரதையாக நல்லா பார்த்துக்கோப்பா. நானும் அதான்ப்பா முடிவு பண்ணியிருக்கேன். டே அருண், இந்த மாதிரி நேரத்தில் வேலை செய்யாமல் இருந்தாலும் குழந்தை பிறக்கிறப்போ பிரச்சனை வரண்டா. அதனால தான் அவள் வேலை செய்கிறப்போ அம்மா எதுவுமே சொல்லலடா. சரிம்மா. பிரியா, உன்னை வேலைக்கார அக்கா கால் பண்ணி கேட்க சொன்னல, கால் பண்ணியா? ஏங்க, நான் தான் கால் பண்ண வேண்டாம், எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேங்க. அண்ணா, அதனால தான் நான் கால் பண்ணலை, இல்லைன்னா நான் கால் பண்ணியிருப்பேன். நீ கால் பண்ணி நாளையிலேருந்தே அவங்கள வர சொல்லு. ம். ஆனந்தி, இனிமேட்டு இந்த கிச்சன் பக்கமே போகக்கூடாது, புரியுதா? சரிங்க. இனிமேல் இந்த வீட்டில் யார் என்ன வேலை சொன்னாலும் பண்ணாத. இப்போ உள்ள போ. இங்க பாருடி, அவன் சொன்னது கேட்டுச்சுல, ஒழுங்கா கால் பண்ணி நாளைக்கு அவங்கள வர சொல்லு. என்னாச்சு ஆனந்தி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதான் டாக்டர் குழந்தைக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, நானும் ஒன்று எதுவுமே சொல்லலையே. வீட்லேயும் பேசிட்டேன், நாளையிலேருந்து அந்த வேலைக்கார அக்காவும் வந்துடுவாங்க. இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த மாதிரி டைமில் நீ எதை பற்றியும் யோசிக்காத, அதுதான் ரொம்ப முக்கியமே. இல்லைங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் எதுவும் யோசிக்கல. எனக்கு ஊருக்கு போய் அம்மாவும் தம்பியும் பார்க்கணும் போல இருக்குங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். ஊருக்கா? என்ன பேசுகிற ஆனந்தி? ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகி ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும்னு சொல்கிற? டாக்டர் திட்டினது நீயும் தானே கேட்ட? இந்த மாதிரி டைம்லலாம் ட்ராவல் பண்ணுறது ரிஸ்க் ஆனந்தி. உனக்கு அவங்கள பார்க்கணுன்னா வீடியோ காலில் கால் பண்ணி பேசிக்கோ. குழந்தெல்லாம் பிறந்து கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியாக உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். சரிங்க. சரி, இப்போ எதை பற்றியும் யோசிக்காமல் படுத்து தூங்கு. ம். அண்ணி, அண்ணி, குட் மார்னிங். இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. கனவெல்லாம் இல்லை. என்ன பிரியா, திடீர்னு இதெல்லாம் பண்ணுற? வேலைக்காரிக்கு கால் பண்ண, அவ வேற வீட்டில் வேலைக்கு சேர்ந்துட்டாலாம். இது தெரிஞ்சா திரும்பவும் நீங்கள் தான் வேலை செய்வீங்க, அதான் நானே பண்ணுறேன். அம்மாவுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம்தான். அதான் அண்ணி, மனசே கேட்கல. நீங்கள் காஃபி குடிச்சிட்டு பொறுமையாக வாங்க. ம் ம். அருணே, கொஞ்சம் போட்டுக்குப்பா. இல்லை போதுமா? ஆனந்தி, காஃபி குடிச்சியாம்மா? ஆ, குடிச்சிட்டேன் அத்தை. சரிம்மா, குளிச்சுட்டு வா, டிஃபன் சாப்பிட்லாம். ம். ஆனந்தி,
அம்மா பிரியாவே டிஃபனு லஞ்சு எல்லாமே பண்ணிட்டாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ கிச்சன் பக்கமே போகக்கூடாது, புரியுதா? அது மட்டும் இல்லை, உனக்கு டைமுக்கு ஜூஸ் கூட வந்துடும். சரி, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அம்மா நான் டேய் இருப்பா, இந்த லஞ்சு. ஓகேம்மா, ஆ பாய் ஆனந்தி. ஆனந்தி, குளிச்சுட்டு வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ம் சரிங்க அத்தை. மா நீ டிஃபன் எடுத்து வை. சரிடி. அண்ணி, நான் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜூஸ் வேறு குடிக்கணும். உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஓகேவா? ஓகே தான் பிரியா. ம், நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வாங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரி பிரியா. ம். என்னம்மா ஒன்றும் புரியலையா? இனிமே எல்லாமே அப்படிதாம்மா. ஏன் மாமா? அதெல்லாம் அப்படிதாம்மா. எவ்வளோ நாள் தான் அவங்க ஆடிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ தான் ஆடினாலும் ஒரு நாள் அடங்கி ஒடங்கி உக்காந்து தானே ஆகணும். அதான் ஆண்டவன் இவங்க 2 பேரையும் அடங்கி ஒடங்கி உட்கார வச்சுட்டான். எனக்கு என்னமோ அருண் இவங்களை கூப்பிட்டு தனியாக பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் இப்படி மாறிட்டாளுங்க. இல்லைன்னா அருண் மாறிடுவான்ல, அந்த பயம். நீ பாட்டு அருணை கூப்பிட்டு எதுவும் பேசிடாதம்மா. நடக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கட்டும். குழந்தை நல்லபடியாக பிறந்தா அதுவே எனக்கு போருமா. சரி மாமா. சரி போ, போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுமா. நான் அப்படியே பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. யார் வேணும்? ஆனந்தி அக்கா. உள்ளதாக இருக்காங்க, போங்க. ம். அக்கா. கவிதா உள்ள வா, உட்காரு. உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையாக்கா? ம் பரவாயில்ல. ஆமாம், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? என் மாமியார் எதுவும் உங்கள் மாமியார் கிட்ட சொன்னாங்களா? ம் சரியா போச்சு போங்க. நேற்று நீங்கள் மாடியில் விழுந்து கிடந்தப்போ நான் தான் பார்த்தேன். நான் பார்த்துட்டு தான் உங்கள் மாமனார் கிட்ட வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் தான் உங்களை ஆட்டோவில் ஏற்றி கூட்டிகிட்டு போனாங்கக்கா. சாரி கவிதா, எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். இதில் என்னக்கா இருக்கு? மயக்கத்தில் தானே இருந்தீங்க. ஆமாம், உங்கள் மாமியார் வீட்டில் ஏன்க்கா உங்களை இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க? வரதட்சணை எதுவும் கம்மியாக கொண்டு வந்தனாலையா? ஆனால் நீங்கள் பணம்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தானே சொன்னீங்க. இது பார்த்ததுக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு கத்துனது எங்கள் வீடு வரைக்கும் கேட்டுச்சு. இப்போ ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆயிட்டீங்க. இப்போ வச்சு உங்களை ஒழுங்காக பார்த்துக்கலாம்ல. நேற்று வரைக்கும் பார்த்துக்காதவங்க இன்னைக்கு அவங்க தான் சமைச்சிட்ருக்காங்க போலே. பொதுவாக மருமக அடிமையாக இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. எனக்கு பல காரணம் இருக்குது. அது என்னன்னு உனக்கே தெரியும். இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து இப்போ தான் என்னை மருமகளாகவே நடத்துகிறாங்க. அதுவும் நடிக்கிறாங்கன்னு எனக்கே தெரியுது. ஆனால் ஏன்னு தான் தெரியல. ஒருவேளை என் ஹஸ்பண்ட் எதுவும் சொல்லியிருப்பாரா, இல்லை என் ஹஸ்பண்ட் எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. அதுவே யோசிச்சுட்ருக்கேன். அக்கா டவுட்டே வேணாம். அண்ணா சொல்லாமலாம் இதுங்க இப்படியெல்லாம் பண்ணாதுங்க. உங்களுக்காச்சும் பரவாயில்ல, இப்போயாச்சும் மருமகளாக ட்ரீட் பண்ணுறாங்க. என்னெல்லாம் ஒரு நாளும் மருமகளாக ட்ரீட் பண்ணதே இல்லைக்கா. இன்னமும் வேலைக்காரியாக தான் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு மட்டும் என்னவா, நேற்று வரைக்கும் காலையில் 4 மணிக்குள்ளே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நான் என் கண்ணை திறக்கணும். 7 மணிக்கு இவருக்கு அவரோட தங்கச்சிக்கு காஃபி கொடுக்கணும். அவங்க அம்மாவுக்கு பிளாக் காஃபி தான். எல்லாம் ப்ராப்பராக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்சது தான் சமைக்கணும். அதில் இருக்கிற மீதி தான் எனக்கு. உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்ன நாள் வரைக்கும் எனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் சமைச்சதே இல்லை. ஏங்கா? எங்க அவங்களுக்கு பிடிச்சதை சமைக்கிறதுக்கே எனக்கு இங்கே நேரம் இல்லை.
இதில் எங்கேருந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைக்கணும்? உங்களுக்காச்சும் பரவாயில்லக்கா, எனக்கு என்ன டிஷ் பிடிக்குன்றதே மறந்து போச்சு. நம்மள மாதிரி மருமகளோட நிலைமைலாம் இதுதான் கவிதா. ஆனால் என்னன்னு தெரியல, என்னை திடீர்னு நல்லா பார்த்துக்கிறாங்க. அது ஏன்னு தான் நான் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கேன் கவிதா. அக்கா, உங்களுக்கு இன்னுமா தெரியல? உங்களுக்கு ப்ரெக்னென்ட்ன்ற ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. இவ்வளோ நாளாக வேலைக்காரியாக இருந்த நீங்கள் இப்போ புல்லு பெற்று கொடுக்குற மிஷினாக மாறியிருக்கீங்க. இதெல்லாம் அந்த குழந்தைக்காக தான்க்கா, உங்களுக்காக இல்லை. அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் உங்களை இப்படி தான் பார்த்துப்பாங்க. அதுக்கு நடுவில் ஏதாவது தப்பாக நடந்துச்சு அப்போ தெரியும் இவங்களோட உண்மையான முகம் என்னன்னு சொல்லிட்டு. நான் வந்ததை உங்கள் நாத்தனார் வேற ஒரு மாதிரி பார்த்துச்சு. அது போய் மங்கம்மா கிட்ட சொல்லி, மங்கம்மா ஏமாமிட்ட சொல்லி அவங்க டைம் பாஸுக்கு என்னை வச்சு விளையாடிடுவாங்க. நான் அப்படியே கிளம்புறேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கக்கா. ம். இதெல்லாம் அந்த குழந்தைக்காக தான்க்கா, உங்களுக்காக இல்லை. அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் உங்களை இப்படி தான் பார்த்துப்பாங்க. அதுக்கு நடுவில் ஏதாவது தப்பாக நடந்துச்சு அப்போ தெரியும் இவங்களோட உண்மையான முகம் என்னன்னு சொல்லிட்டு. ஒழுங்கா கால் பண்ணி நாளைக்கு அவங்கள வர சொல்லு. கால் பண்ணு. கால்லாம் பண்ண வேணாம். வேற என்ன பண்ண போற? நாளைக்கு பாரு. ஏய், என்னடி இது? வேற என்ன, எல்லாம் நம்ம கைவண்ணம் தான். இந்த டேப்லெட் ஒரு ஸ்லோ பாய்சன். அவள் வயிற்றில் இருக்க குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமாக ஆமா, நீ என்ன நான் சொன்னா சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி யோசிக்கிற? மா, அவ பிரெக்னென்ட் ஆனதுக்கே அண்ணன் இப்படி மாறிட்டான். இன்னும் குழந்தெல்லாம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளோதான். நம்ம இப்படி கிச்சன்லேயே தான் கிடக்கணும். எனக்கு அவ இந்த வீட்டை விட்டு போகணும். ஷர்மி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும், அவ்வளோதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ யோசிக்கிறத பார்த்தா அண்ணன் காலில் பேசினதுல மாறிட்ட போல. ஹோ, என்னதான் இருந்தாலும் நான் வேற வீட்டுக்கு போகிறவ தானே. ஆனால் அண்ணன் போல உனக்கு வாரிசு இல்லை. அதான் நீ மாறிட்ட மாதிரி நடிக்கலை, மாறிட்ட, அப்படிதானே? ஏய், அதெல்லாம் இல்லடி. மா, அவள் வரும்போது என்ன கொண்டு வந்தா? ஆனால் ஷர்மி 60லேருந்து 70 பவுன் கொண்டு வருவா. அது வேணும்னா இப்படி இறங்கி தான் ஆகணும். எனக்கு தெரியாதா? நான் யோசிக்கிறது வேறடி. இவ்வளோ நல்ல ஐடியாவை இப்போ சொல்கிற? அதான் காலைல காஃபி கொடுத்தல, அதில் கலக்க வேண்டியதானே? ஏன் இவ்வளோ லேட் பண்ண? மா, அவள் பார்க்க தான் அப்பாவி, ஆனால் கிரிமினல் மைண்டு. காலையிலே காஃபியில் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோ, என்னன்னு யோசிச்சிருப்பா. ஆனால் இப்போ எதையுமே யோசிக்காம குடிப்பா. அதுக்கு தான் கொஞ்சம் நல்லா உங்க மாதிரி நடிச்சுட்டு அப்புறம் இப்படி பண்ணுறேன். போன வாட்டி நான் உப்பு போட்டதை எப்படி அண்ணன்ட்ட போட்டு கொடுக்க போனா பார்த்தல, நல்ல வேலை நீ காப்பாத்தின. இல்லைன்னு வச்சுக்கோ, நான் அன்னைக்கே மாட்டியிருப்பேன். அது மட்டும் இல்லை, அண்ணாக்கு நம்ம மேலே செம்ம கோவம், முக்கியமாக உன் மேலே. அதெல்லாம் சரி பண்ணோம்ல, அதுக்கு தான் இது. இல்லைன்னா எனக்கு என்ன தலையெழுத்தா அவளுக்கு போய் சேவை பண்ணணும்னு? இந்த டேப்லெட்டை ஒரு வாரம் குடித்தா போதும், எல்லாமே முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்னம்மா பண்ணுவ? வேற என்ன, ஒரு புள்ள கூட பெத்து கொடுக்க வக்கு இல்லாதவன்னு அருணை வச்சு கழுத்து பிடிச்சிட்டு வெளியே தள்ளிடுவேன். அப்போ ரெடியாக இருந்துக்கோ, இன்னும் ஒரு வாரம்தான். அண்ணி, அண்ணி, ஜூஸ் ரெடி அண்ணி. அண்ணி, ஜூஸ் இருந்தாங்க. வேண்டாம் பிரியா, இப்போ தானே சாப்பிட்டேன், கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் குடிக்கிறேன். மணி இப்போவே 11 ஆச்சு. நீங்கள் இப்போவே குடித்தா தானே 1 மணிக்கு லஞ்சு சாப்பிட கரெக்டாக இருக்கும். இனிமேல் நீங்கள் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு கரெக்ட் டைமுக்கு தூங்கணும்.
குடிங்க, இப்பவே குடிங்க. அக்கா, இவ எதுக்கு இப்போ வந்தா? டேய் சண்முகம், டேய் தம்பி, என்னடா அது சொல்லாம கொல்லாம திடுத்துப்புன்னு வந்து நிக்கிற? நேற்று மாமா எனக்கு ஃபோன் பண்ணாருக்கா. நீ எங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டியாமே, உன்னால் தான் அவ்வளோ தூரம் வர முடியாதுல்ல, அதான் அம்மா என்னை இங்கே அமுச்சு விட்டுருச்சு. சரி, நீ எப்படி இருக்க? மருமக புள்ள எப்படி இருக்கான்? அதுக்குள்ள மருமகன்னு முடிவே பண்ணிட்டியா? நான் மட்டும் இல்லை, ஊரே முடிவு பண்ணிருச்சு. சரி, இந்தா ஜூஸ் குடி. அண்ணி, நீங்க குடிங்க அத. நான் உங்க தம்பிக்கு வேற ஜூஸ் போட்டு தரேன். அண்ணா உங்களுக்கு டைம்க்கு ஜூஸ் கொடுக்க சொல்லியிருக்கான், இல்லைன்னா அவன் என்னதான் அண்ணி திட்டுவான். அதான் சொல்கிறாங்கல்ல, நீயே குடிக்கா. சரிடா.